மாத்திரமல்ல, யெகோவா கமுவா எப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை மையமாக வைத்து ஜெபிக்கும் போதுதான் அவர் நமக்கு பதில் தருவார். இதை கவனியுங்கள். யெகோவா கமுவா எப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் மையமாக வைத்து ஜெபிக்கும் போது. எதை மையமாக வைத்து ஜெபிக்கும் பொழுது? அவருடைய வார்த்தையை. யாரோ அவருடைய வார்த்தையே கிடையாது, ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தையை மையமாக வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது யெகோவா கமுவா நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் தருவார். வாசிப்போம். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். எதை பார்க்கிலும்? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை. எதை? உமது வார்த்தையை நீர் என்ன செய்திருக்கிறீர்? மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எதை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்? உமது வார்த்தையை. எதை பார்க்கிலும்? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை அதுதான் அவருக்கு முக்கியம் என்று அவரே இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கே அவருடைய வார்த்தை தான் முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? அவருக்கே அவருடைய வார்த்தை தான் முக்கியம்னா இப்ப நமக்கு எது முக்கியமா தெரியணும்? அவருடைய வார்த்தை நமக்கு முக்கியமா தெரியணும். அப்ப நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் போய் தேவ சமூகத்தில் நின்றுட்டு என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது? கொட்டி குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்து அவருடைய வார்த்தை நினைப்பூட்டி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப ஜெபத்திலே போய் எதை மையமாக வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை மையமாக வைத்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கண்ணீரை மையமாக வைத்து அல்ல, நம்முடைய முழங்காலை மையமாக வைத்து அல்ல, நம்முடைய கதறலை மையமாக வைத்து அல்ல, நம்முடைய அழுகையை மையமாக வைத்து அல்ல, அவருடைய வார்த்தையை மையமாக வைத்து, அவருடைய கல்வாரியை மையமாக வைத்து, அவருடைய இரத்தத்தை மையமாக வைத்து, அவருடைய கல்வாரி பாடுகளை மையமாக வைத்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாச மக்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே என் மொட்டியை பாருங்க ஆண்டவரே, மொட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு ஆண்டவரே, நடுமுழங்காலே நின்று என் முழங்காலெல்லாம் தேஞ்சு போச்சு ஆண்டவரே, அப்படியே காப்பு பிடிச்சிருச்சு ஆண்டவரே, ஒட்டக முழங்கால் மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே. எது மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே? ஒட்டக முழங்கால் மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே. என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, எவ்வளவு கண்ணீரை துருத்தியில பிடிச்சி வச்சிருக்கிற ஆண்டவரே. எதுல பிடிச்சி வச்சிருக்கிற? துருத்தியில பிடிச்சி வச்சிருக்கிற ஆண்டவரே, பக்கெட்ல பிடிச்சி வச்சிருக்கிற ஆண்டவரே. எங்க பாருங்க ஆண்டவரே இந்த பாத்திரத்தை, இதுக்கு மேல கண்ணீர் இல்ல ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? நைட்ல 2 மணிக்கு நடுமாலங்கால நின்று வெள்ளனெல்லாம் போச்சு ஆண்டவரே. இவங்க ஜெபத்துல போய் எதை மையமா வைக்கிறாங்கன்னா, இவங்க முழங்காலு, இவங்க கண்ணீர், இவங்களுடைய எச்சி, இவங்களுடைய அழுக, இவங்களுடைய உபவாசம், இவங்களுடைய பட்டினி. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் மையமா வச்சிருக்காங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல? மையமா வைக்கல. அதனாலதான் ஜெபத்துக்கு என்ன செய்யல? பதில் வரல. ஆகையால் தான் அநேக காரியங்களை நாம் சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெபத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் வைத்து என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எது தைரியம்? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். எப்படி கேட்டால்?
அவருடைய சித்தத்தின்படி, அதாவது அவருடைய வார்த்தையின்படி கேட்டால். அவருடைய, அப்ப ஜெபத்துல எது மையமா இருக்கணும்? அவருடைய வார்த்தை மையமா இருக்கணும். நம்முடைய அழுக, நம்முடைய கதறல், நம்முடைய கண்ணீர், நம்முடைய முழங்கால், நம்முடைய உபவாசம், நம்முடைய அழுகை, நம்முடைய கடுங்காப்பி, அது மையமான செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை ஜெபத்திலே மையமாக இருந்தால்தான் நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதிலை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அவருடைய வார்த்தையை மையமாய் வைத்து ஜெபியுங்கள். நான் சொல்லுகிறேன், யெகோவா கமுவா நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென்.